பேசிக்காக நம்ம ஊரில் இப்போ இருக்கிற தமிழ்நாடு, இந்தியா இங்கே மேஜராக இருக்கிறது வந்து ஐடி, சினிமா, மீடியா இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கு மேஜராக வந்து பெரும்பாலும் போய் சேர்றவங்களாக இருப்பாங்க. இப்போது ஐடியை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. கோடிங்கு, மார்க்கெட்டிங்கு, இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணுறது எல்லாமே பேசிக்காகவே அது ஆரம்பத்துலேருந்தே ஏஐ பண்ணி கொடுக்குது. இப்போ இது அட்வான்ஸாக போகும்போது அது சுத்தமாக இருக்காது அப்படின்றத வந்து புரிஞ்சிக்க முடியுது. சினிமா, இந்த மீடியாவாக இருக்கட்டும், இதெல்லாம் க்ரியேட்டிவான ஒரு இது. இதை வந்து ஒரு ஹியூமனால் அதே ஃபீலிங்ஸ், அதே டச்சோடு ரீப்ளேஸ் பண்ணுமா ஏஐ? ஃபுல் அண்ட் ஃபுல் 100% ரீப்ளேஸ் பண்ணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஆனால் ரீப்ளேஸ் பண்ணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணிடும். அது எப்படி சொல்கிறேன்னா, ஈவன் இப்போ சின்னதாக இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஏஐ டூல் என்னது, சாட் ஜிபிடியில். இப்போ சாட் ஜிபிடி உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுலேயே யார் நினச்சாலும் ஸ்கிரிப்ட் எழுதலாம், யார் நினச்சாலும் சீன் வைக்கலாம், யார் நினச்சாலும் எப்படி எடிட்டிங் பண்ணணும்னு கற்றுக்கலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். இது யார் வேணால் பண்ணலாம், பட் எல்லாராலையும் நல்லா பண்ணிட முடியாது. அட் த எண்ட் ஆஃப் தி டே சினிமான்றது என்னது, ஹியூமன் இமோஷன்ஸ் கனெக்ட் பண்ணுறது தான். அதே மாதிரி ஈவன் மீடியாவில் கூட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ நான் பேசுகிறத ரீப்ளேஸ் பண்ணிவிடும் ஏஐ. கண்டிப்பாக வந்து என்ன மாதிரி ஒரு க்ளோன் வச்சு நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு பாட்காஸ்ட் பண்ணுறோன்னா வாய்ஸை க்ளோன் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ மீடியா, எல்லா சினிமா ஃபீல்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே இப்போது நேரில் வந்து உட்காந்து ஒரு இமோஷ்னலி கனெக்டடான ஒரு கான்வர்சேஷன் வந்து வைக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஸோ இந்த இமோஷன்ஸு, அந்த இம்ப்ராம்ப்டுவாக இப்போ ஒரு ஆக்டிங் பண்ணுறோன்னா ஒருத்தங்க கேமரா பார்த்து நடிச்சிட்டு இருக்காங்க, டக்குனு இன்னோவேட் பண்ணி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்களே, அதை தான் வந்து ஏஐயால் ரீக்ரியேட் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கிற ஃபீல்ட்ஸில் கண்டிப்பாக ஏஐயால் பெனிஃபிட்ஸ் இருக்கும், பட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. தெறிக்க விடும் காரம், நிறம், சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள், தெறிக்க விடும் காரம், நிறம், சுவை.